இந்த விடயம் பொண்ணுடைய அப்பா லட்சுமிகாந்தனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது தற்கொலை என்று பார்க்காமல் சாதிய தூண்டலால் ஏற்பட்ட ஆணவ தற்கொலை என்ற பார்வையில் தான் நாமளும் பார்க்கிறோம். பார்த்திபனை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த மரணம் நடந்திருக்காது. ஐயோ நம்மளால இவ செத்துருவங்கிறாளே, சரி நம்ம செத்தா ஒன்னாவே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் அவங்களுடைய காதலை தொடர்ந்து இருக்கிறாங்க. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சாதிகள் எல்லையடை பாப்பாய் என்றார் பாரதியார். ஆனால் இன்று அந்த சாதிகளை வைத்து கொலைகள் நடப்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மனது வலிக்கத்தான் செய்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதுப்பாளையங்கிற கிராமத்துல நடந்த பிரச்சனைகள் தான் என்ன, அங்க நடந்தது கொலையா, தற்கொலையா அல்லது ஆணவ கொலையா அப்படிங்கிற நோக்கத்துல எவிடன்ஸ் அவர்களுடைய உண்மையறி குழு அங்க இறங்கி 2ஆம் தேதி ஆய்வு செய்தாங்க. அந்த ஆய்வு செய்ததுல கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அதாவது 30/6/2016 அன்று இரவு 7:30 மணி அளவில் பாதிக்கப்பட்ட பார்த்திபனும் பாதிக்கப்பட்ட பெண்ணான பிரியதர்ஷினியும் உட்காந்து வண்ணாங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சரியா 7:30 மணி சாயங்காலத்துக்கு மேலே. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு பார்த்திபன் குளிக்க போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் சமூகத்தை சார்ந்த ஒரு 10க்கு மேற்பட்ட நபர்கள் அந்த பார்த்திபனை பிடிச்சி பயங்கரமாக அடித்து சாதி பேரை சொல்லி ரொம்ப இழிவாக திட்டி இருக்கிறாங்க. உடனே பார்த்திபன் என்ன பண்ணிட்டாரு, அந்த அடித்த இடத்துல பிரியதர்ஷினுடைய அப்பா, அதோட பெண்ணினுடைய அப்பா லட்சுமிகாந்தனும் அவங்களுடைய சித்தப்பா சூர்யாவும் அடங்குவார்கள். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடித்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. பார்த்திபன் அவங்க அப்பாவை மாரிமுத்து வச்சுட்டு பொறையார் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் கொடுக்குறாரு. என்ன இந்த மாதிரி சாதி பேரை சொல்லி இழிவாக திட்டாங்கன்னு சொல்லி அவங்க SC/ST ஆக்டில் அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஆனால் அந்த கேஸ் கொடுத்த இடத்துல அந்த பொண்ணோட பேரை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன்னா அந்த பொண்ணு பேரெல்லாம் கொடுக்க வேணாம், இவங்க தான் என்னை அடித்தாங்க, இவங்க சாதி பேரை சொல்லி அடித்தாங்கன்னு மட்டும் பார்த்திபனும் அவங்க அப்பாவும் கேஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு சரியாக 2:30 மணி அளவில் நைட்டு 2:30 மணி அளவில் பொறையார் காவல் நிலையத்திலேருந்து ஒரு ஃபோன் வருது. எப்பா உங்களை அடித்தவங்க யாருன்னு அடையாளம் காட்டுங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நீங்களும் அங்கே வந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை நம்பி பார்த்திபனும் மாரிமுத்துவும் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி அங்கே மறுபடியும் ஒரு 10க்கு மேற்பட்ட நபர்கள் வழி மறித்து நிற்கிறாங்க. டேய் உங்களெல்லாம் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லலாம், இங்கே எதுக்கடா வந்தீங்க, உங்களுக்கு என்னடா பிரச்சனை, மூஞ்சிலாம் உடச்சு சொல்லி பயங்கரமாக சண்டை பிடிக்கிறாங்க. மாரிமுத்துவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படுது. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பிரச்சனையை சரி செய்கிற மாதிரி செஞ்சு அந்த பெண் வீட்டில் இருந்து ஏமா இந்த பையனை அடிச்சின்னு சொல்லி 3 பேர்த்த கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ கைது பண்ணிட்டு போகும்போது மாரிமுத்துவும் போலீஸ் கூடவே அப்படியே வந்துடுறாரு. தன்னுடைய பையன் என்ன ஆனாரு எங்கே போனாருன்னு சரியாக கவனிக்கல. மாரிமுத்து வீட்டில் இருக்க சமயத்தை பார்த்து மறுபடியும் சரியா 4:30 மணிக்கெல்லாம் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஃபோன் வருது. எப்பா உங்களை அடிச்சவங்கள தான் நாங்கள் கைது பண்ணிட்டோம்ல, இப்போ அந்த பொண்ணை நீங்கள் தூக்கிட்டீங்களாமே, அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் காணும்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் வருது. எப்படி விடிய காலையில் 4:30 மணிக்கு. உடனே சார் என்ன சொல்றீங்க சார், என் பையன்லாம் ஏற்றுட்டு போகல சார் அப்படிங்க. உன் பையன் எங்கே இருக்கான் போயிட்டு முதல்ல பாரியான்னு சொன்னோடனே மாரிமுத்து போயிட்டு அவங்க பையனை பார்க்குறாரு. வீட்டில் பையனை காணும். ஏன் காணும்னா அந்த 2:30 மணிக்கு கைது பண்ணாங்க பாருங்க அந்த 3 பேர்த்த, அப்போவே தன்னுடைய பையனை காணும். ஆனால் மாரிமுத்து கண்டுக்கல. அப்போவே பையனை தூக்கிட்டாங்க போல. தூக்கிட்டாங்களாட்டுக்கு அப்போ இவர் கண்டுக்காம விட்டுட்டாரு. அப்போது என் பையனை காணுன்னு சொல்லி மாரிமுத்துவும் சொல்கிறாரு. என்னையா சொல்கிறாங்க, பொண்ணை காணுங்கிறாங்க, இங்கே பையனை காணுங்கிறாங்க, என்னையா நடக்குதுன்னு சொல்லி போலீஸ்காரன் நல்ல ஒரு மாதிரி அப்படியே டக்குன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிற நேரத்தை பார்த்து விடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கீத்து கொட்டைகளை 2 பேருமே சடலமாக தூக்கு மாட்டி தொங்குறாங்க. சரி இது எப்படா தொங்குறாங்கன்னு சொல்லி போயிட்டு பார்த்தா அவங்களுடைய கால்கள் 2மே தரையை தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே தூக்கு மாட்டும் போது உயிர் போகிற நேரத்தில் கால் இப்படி அசைக்கும். அந்த அந்த தடம் ஒன்று கூடமே இல்லை, ஆனாலும் தூக்கில் தொங்குறாங்க. அதனால பார்த்திபன் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக அடித்து தொங்க விட்டுருக்காங்க, இது ஆணவ கொலை தான் சொல்லி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வந்துருச்சு, இது இல்லைல்ல, இது ஆணவ கொலை இல்லை, இது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அந்த சைடு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே மீது அவதூறு பரப்புறாங்க, போகிறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சரியா இரவு 7:30 மணிக்கு பார்த்திபனை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த மரணம் நடந்திருக்காது. அப்போ அது தற்கொலையாகவே இருந்தாலும்
அந்த ஆணவ தற்கொலைக்கு தூண்டியவர்கள் இந்த அடித்த சாதி வெறியர்கள் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் அடித்து சொல்ல முடியும். இன்னும் சில பேர் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு 17 வயசு பொண்ணை வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற சில பேருக்குலாம் நான் சொல்கிறேன், இந்த விடயம் பொண்ணுடைய அப்பா லட்சுமிகாந்தனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து பார்த்திபனுடைய அம்மா விஜயலட்சுமி கிட்ட போயிட்டு உன் பையனை என் பொண்ணு கூட சுத்தக்கூடாதுன்னு சொல்லு, இதோட நிறுத்திக்க சொல்லு, இல்லைனா உன்னையும் உன் குடும்பத்தையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிய இருக்கிறார். அப்போ இந்த காதல் விவகாரம் தெரியாமல் இருந்தால்தான் சிறுமி இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நம்ம புலம்புறதுல ஒரு கருத்து இருக்கு. ஆனால் இந்த விடயம் அப்பாவுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் பொழுது அவர் நினைத்திருந்தால் இந்த பையன் மேல கேஸ் கொடுத்திருந்தா கண்டிப்பா போக்சோ சட்டத்தில் தூக்கி இந்த பையனை உள்ள போட்டிருப்பாங்க. சின்ன வயசு சிறுமி ஏன்டா காதலிக்கிறேன்னு. ஆனால் அதையெல்லாம் செய்யாத இந்த லட்சுமிகாந்தன் தன்னுடைய சாதி வெறியோடு அவர்களை மிரட்டிட்டு மட்டும் வந்திருக்கிறார். இன்னைக்கு மிரட்டிட்டு வந்து மறுபடியும் இவர்களுடைய காதல் பயணம் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். அப்படிதான் இந்த எவிடன்ஸ் கதிர் அவர்களுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அந்த பொண்ணு இந்த பையன் மேல ரொம்பவே தீவிரமா இருந்திருக்காங்க. அதாவது அந்த லட்சுமிகாந்தன் வந்து விஜயலட்சுமியை மிரட்டினோடனே விஜயலட்சுமி வந்து தன்னுடைய பையன் பார்த்திபட்ட சொல்லி இருக்கிறாங்க, தம்பி பெரிய எடுத்து விவகாரம் வேணாண்டா, அவங்களாம் வேற சாதி, நம்ம வேற சாதி, நீ அந்த பொண்ணை போயிட்டு லவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை வேணான்னு சொல்லி அந்த பையன் அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொன்ன உடனே சரிம்மா இல்லைம்மா நான் அதோட விட்டுறமான்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த விடையை இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை மிரட்டிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே அந்த பொண்ணு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ தான் எனக்கு உசுறு, நீ இல்லைன்னா எனக்கு செத்துருவேன்னு சொல்லி பார்த்திபனை வந்து பிளாக்மெயில் மாதிரி பண்ணனோடனே பார்த்திபன் என்ன செய்வார், ஐயோ நம்மளால இவ வந்து செத்துருவங்கிறாளே, சரி நம்ம செத்தா ஒன்றாவே சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் அவங்களுடைய காதலை தொடர்ந்து இருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்துக்கிட்டு இருந்த காதல் தான் இன்னைக்கு வந்து தூக்கு கயிறுல முடிஞ்சிருக்கு அப்படின்றதும் இந்த தகவல் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த பொண்ணு வந்து பார்த்திபனுக்கு எழுதிய சில கடிதங்கள் கிடைச்சதா கதிர், அதாவது எவிடன்ஸ் அந்த குழு வந்து சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கிறத மறுபடியும் விசாரணையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் காதலித்த காதலர்கள் சிறுவர் சிறுமியாக இருந்தாலும் மனசாட்சியோடு ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடைய காதல் செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள சாதி வெறியர்கள் அவரோட உயிரை எடுத்திருக்கிறாங்கும் பொழுது இது தற்கொலை என்று பார்க்காமல் சாதிய தூண்டலால் ஏற்பட்ட ஆணவ தற்கொலை என்ற பார்வையில் தான் நாமளும் பார்க்குறோம் அப்படின்னு இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறோம். எது எப்படியோ பெற்றவங்க குழந்தைங்கள்ட்ட உட்காந்து பேசணும், முடிஞ்ச வரைக்கும் அவர்களை நல்ல வழிப்படுத்தணும், இல்லைனா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.